ஒரு ஒரு ஜாலி மூடாக வந்தீங்கன்னா உங்களுக்கு போகும்போது அந்த ஃபீல் குட் ஒரு ஃபீல் குட்டான ஒரு இதுலேயே போவீங்க. ஜாலியாக ஒரு படமாக இருக்கும், ஓட முடியாது. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போது படத்தோட எடிட்டர் கணேஷ் அவங்க பண்ணியிருக்காங்க. அப்புறம் மியூசிக் டைரக்டர் வந்து கௌஷிக். ஹலோ. அப்புறம் ஷாரா அண்ணா வந்து ஒரு மெயினாக ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருக்காங்க. சத்யானாவுமே ஒன் ஆஃப் த மெயின் கேரக்டரில் பண்ணியிருக்காங்க. ராஜன் சார் வந்து ப்ரொடியூசர். ஹரிஜா வந்து ஒன் ஆஃப் த மெயின் ரோல் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஜெய்சீலன் ஆல்சோ ஒன் ஆஃப் த மெயின் ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ என் பேர் சத்தியமூர்த்தி. இது இந்த ஓட முடியாத படம் வந்து எனக்கு 2வது படம். இவங்க கூட யூடியூப் இந்த டீமோட பண்ணுறது எனக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இது ஒன் ஆஃப் த லீடாக நான் பண்ணுறேன் இது. ஸோ சாராவாக இருக்கட்டும், ஸோ கௌசிகா இருக்கட்டும், ஹரிஜாவாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே ரொம்ப ஒரு காமெடி என்டர்டைன்மெண்ட். எப்படின்னா ஒரு சுந்தர்சி படம், ஏன்னா அந்த படமாக பார்த்ததுனால நான் சொல்கிறேன், ஒரு சுந்தர்சி படம் பார்க்குறது, வெங்கட் பிரபு படம் பார்க்குறப்ப எப்படி ஒரு அந்த 2 மணி நேரம் எனக்கு போனது தெரியலையோ அதே மாதிரி இந்த படம் அப்படி இருந்துச்சு. ஸோ எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான் அந்த படம் எனக்கு. ஸோ கண்டிப்பாக அந்த படம் ஒரு என்டர்டைன்மெண்ட் படமாக இருக்கும் வரவங்களுக்கு. எல்லாருக்கும் வணக்கம். ஓட முடியாது ஒளிய முடியாது வந்து ஜாலியாக வந்து பார்க்கலாம். டெக்னிக்கலாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்கான படம். ரமேஷாக இருக்கட்டும், கேமராமேனாக இருக்கட்டும், ரொம்ப டெக்னிக்கலாகவும் ரொம்ப ஸ்டஃபுள்ள ஒரு பசங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 மணி நேரம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு படமாக இருக்கும். கண்டிப்பாக போர் அடிக்காது, உங்களை எல்லாரையும் சந்தோஷப்படுத்தும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது, இங்கே இருக்க எல்லாருக்குமே இருக்குது. ஸோ பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கௌஷிக் கிறிஸ். ஓட முடியாது ஒளிய முடியாது என்னோட ஃபர்ஸ்ட் படம். இதுக்கு முன்னாடி ஹிப்ஹாப் தமிழ் அவங்களோட ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சவுண்ட் இன்ஜினியராக. ஸோ எருமசாணி அவங்க டீம் வந்து ஆக்சுவலி அங்கே நட்பே துணை ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போலேருந்து எனக்கு தெரியும். ஸோ அப்படி தான் இந்த படத்துக்குள்ளே நான் வந்தேன். ஸோ இந்த படம் வந்து எல்லோரும் வந்து சொன்ன மாதிரி தான் 2 hours வந்து ஜாலியாக ஃபன்னாக படம் பார்த்துட்டு போகலாம். கோபி சுதாகர், விஜய், ஷாரா ப்ரோ எல்லாருமே ஒரு செம ஃபன் படமாக இருக்கும். ஒரு தேட்டருக்குள்ளேயே நடக்கிற ஒரு ஃபன் படமாக இருக்கும். ஸோ எல்லோரும் என்ஜாய் பண்ணுவீங்க, கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் படத்தில் வந்து இப்போ 4 பாட்டு இருக்குது. ஒன்று அம்மா சென்டிமெண்ட் சாங்கு, சக்தி ஸ்ரீ கோபாலன் பாடியிருக்காங்க. இன்னொன்று வந்து ஆதியன் ஹிப்ஹாப் தமிழா பாடியிருக்காரு, அது டைட்டில் ட்ராக்கு. அப்புறம் டுக்குடுன்னு ஒரு சாங் இருக்குது, அது நானே பாடியிருக்கேன். ஸோ லவ் சாங் ஒன்று இருக்குது, அது சுதர்ஷன் அண்ட் பத்மலதா பாடியிருக்காங்க. ஸோ நீங்களாம் கேட்டுட்டு சொல்லுங்கள். அண்ட் 29th படம் ரிலீஸ் ஆகுது, வந்து எல்லாம் தேட்டரில் என்ஜாய் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ். இது என்னுடைய படம். ஒரு காமெடி படம் பண்ணலான்னு சொல்லி ஆரம்பித்தோம். டைரக்டர் வந்து யூடியூப்லேருந்து இது பண்ணாங்க. சரின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு பேய் படமும் காமெடி படமாகவும் இருக்கும். நீங்களாம் வந்து உதவி பண்ணி எங்களுக்கு படம் நல்லா விளம்பரம் பண்ணி இது பண்ணாங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹரிஜா. எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹரிஜா. நானும் வந்து ஒரு யூடியூபர் தான். அண்ட் இந்த படம் பற்றி எல்லாருமே சொல்லிட்டாங்க, இட்ஸ் ஹாரர் காமெடி அப்படின்னு. இது ஒருத்தங்க 2 பேருன்னு இல்லாமல் 12+ பீப்புள் வந்து இம்பார்ட்டண்ட்டான ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக இருந்தது, ஏன்னா எல்லாருமே யூடியூபர்ஸ். ஸோ உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஜெய்சீலன். ஸோ எனக்கு ஓமம் வந்து இது ஃபர்ஸ்ட் படம். அண்ட் இந்த படம் ஸ்டார்ட் ஆனதே வந்து எனக்கு ஒரு மாதிரி ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா வந்து எல்லாருமே யூடியூபர்ஸாக இருந்துட்டு படத்துக்கு வந்தாங்க. எனக்கு பர்சனலாக ரமேஷ் நான் வந்து ஒரு வாட்டி நான் பார்த்தாரு.
அவர் வந்து எருமசாணி யூடியூப் சேனலுக்குள்ளே கூப்பிட்றதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் என்ன படத்துக்கு தான் கூப்பிட்டாரு. ஸோ யூடியூப் போகிறதுக்கு முன்னாடியே ஒரு படத்தில் வந்து என்னை லான்ச் பண்ணார். அந்த ட்ரஸ்ட் வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தான். அண்ட் சாங்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. டெக்னிக்கலி இந்த சினிமாட்டோகிராஃபி வந்து ஜோஷ்வானா பண்ணியிருக்காரு. மீன்ஸ் படம் ரிலீஸ்க்கு அப்புறம் அவரோட ஒர்க்ஸ் நல்லா பேசப்படும்னு நம்புகிறேன். அண்ட் இந்த படம் 29th டிசம்பர் ரிலீஸ் ஆகுது. ஸோ நல்ல ஒரு நியூ இயர் கிஃப்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட தைரியமாக வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக வர்த்தியாக இருக்கும். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கணேஷ் சிவா. நான் இந்த படத்தோட எடிட்டர். இந்த படம் தான் என்னுடைய முதல் படம். ஆக்சுவலாக அதுக்கு அடுத்து சில ப்ராஜெக்ட்ஸ் ரிலீஸ் ஆச்சு. பட் ஃபர்ஸ்ட் என்னை ஐடென்டிஃபை பண்ணி எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தது ரமேஷ் தான். நான் அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். கண்டிப்பாக இந்த டீமுக்கே ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். இந்த படம் ட்ரெய்லரில் நீங்கள் பார்த்த மாதிரி தான். இது ஒரு அவுட் அண்ட் அவுட் ஒரு ஜாலியான, நாட் ஸோ சீரியஸ், கம்ப்ளீட்லி ஃபன்னி ஃபிலிம். ஸோ இது நீங்கள் யோசிக்காமல் ஃபேமிலியோடு வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இது ஒரு குவர்க்கியான ஒரு மூடில் இருக்கும். தேங்க்யூ. ப்ரோ வாங்க ப்ரோ. 2 பேர் வர சொல்லுங்க. ரைட் ஈஸ்வர் வாங்க. இங்க வாங்க பேசு. நீங்க போய் பாருங்க. கிஷோர் படத்தோட கோர் டைரக்டர் அண்ட் ஸ்கிரீன் பிளே ரைட்டர், கோ ரைட்டர் இருந்திருக்காரு படத்துல. இது வந்து ஒரு ரொம்ப ஒரு ஃபன் ஃபில்மாக இருக்கும். எல்லாரும் ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணலாம். அண்ட் ரொம்ப திங்க் பண்ண வேண்டாம். அண்ட் இப்போ எல்லாமே டார்க் ஃபிலிம்ஸ் இருக்கிற டைமில் இது வந்து ஒரு ஹாப்பி படமாக இருக்கும். எல்லாரும் படம் இவர் சார்கேஷ் இப்போ ரீசெண்டாக 2-3 படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. படத்துல ஒன் ஆஃப் த மெயின் கேரக்டர்ஸ்ல இவரும் ஒரு கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காரு. ஹாய், என் பேர் சார்கேஷ். ஸோ இந்த 13 கேரக்டர்ஸில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். அண்ட் வருஷத்தில் கடைசி படமாக அது வருது. ஆனால் திங்க் நல்லாவே வருது கடைசியாக. உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக எல்லாருக்கும் தேவை. தேங்க்யூ. என்ன மாதிரியான கண்டென்ட் சார்? படம் வந்துட்டு ஹாரர் காமெடி படம். வந்து ஒரு நைட்ல ஒரு தியேட்டர்ல போய் ஒரு 13 பேர் உள்ள போறாங்க. அந்த ஒரு நைட்ல அவங்களுக்கு என்ன நடக்குது அந்த தியேட்டருக்குள்ளன்றது தான் படத்தோட ஒரு ஆன்லைன் மாதிரி. ஸோ ஒரு 1 hour 53 minutes படம். ஸோ டைட்டாக இருக்கும் படம். உங்களுக்கு எங்கேயுமே ஸ்லோவாக அந்த மாதிரிலாம் எங்கேயுமே ஃபீல் ஆகாது. அதான் எல்லாருமே சொன்ன மாதிரி படம் வந்து நாட் ஸோ சீரியஸ் மாதிரி தான் ஒரு படம். நீங்கள் வந்தீங்கன்னா ஜாலியாக சிரிச்சுட்டு எந்த ஒரு விஷயமே யோசிக்காமல் சிரிச்சுட்டு போகிற மாதிரியான ஒரு படம் வந்து. பேர் வந்து ஓடவும் முடியல, ஒழிய முடியல. கமல் சார் சொன்ன டைலாக் இப்போ வரை பிக் பாஸ் போயிட்டு இருக்கு. நல்ல ஒரு இதுவாக வைக்கிறதுக்கான காரணம் என்ன? இது ஆக்சுவலி பிக் பாஸ் வந்த டைம்ல தான் நாங்களும் ஃபர்ஸ்ட் சீசன் படத்தோட ஸ்கிரிப்ட் ஒர்க்குமே போயிட்டு இருந்தது. ஸோ படம் எழுத அந்த ஒரு ஓட முடியாது ஒழிய முடியாதுன்ற அந்த டைட்டில் வந்து படத்தோட முக்கியமான இடத்துல இது வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. ஸோ படத்தோட லைனுக்குள்ளேயுமே அது இருக்குன்றப்போ இது நம்ம யூஸ் பண்ணால் நல்லா இருக்கு, கேட்சியாகவும் இருக்கு அப்படின்றதுனால ஓடவும் முடியாது ஒழிய முடியாது சவுண்டிங்காகவே நல்லா இருந்ததுனால டைட்டில் யூஸ் பண்ணோம். முக்கியமாக வந்து படத்தோட மெயின் கதையிலையுமே அது வந்து ஒரு பெரிய எலமெண்ட் ஆகும் இருக்கும். ஃபுல்லா யூடியூபர்ஸா இருக்காங்க. என்ன காரணம்? எல்லாமே யூடியூபரா போட்டுருக்கீங்க. எல்லா யூடியூபரும் தேர்ந்தெடுத்தீங்களா? இல்ல அப்படி இல்லை. நம்ம வந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணதுமே ஆக்சுவலி யூடியூப்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணோம். நாங்க இந்த படத்தோட மெயின் டெக்னிக்கல் டீம், நம்ம கேமரா ஜோஷா, அதுக்கப்புறம் எடிட்டர் கணேஷ், எல்லாம் நாங்க எல்லாருமே வந்துட்டு எருமசாணியில ஒர்க் பண்றோம். ஸோ எருமசாணிக்கு அப்புறம் ஒரு படம் அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்குதுன்றப்போ வந்து அப்ப யாருமே யூடியூபர்ஸ் படம் ஸ்டார்ட் பண்ணல. ஸோ யூடியூபர்ஸ் எல்லாம் வச்சு கேஸ்டிங்கா வச்சு ஒரு படம் பண்ணலாம், யூடியூபர்ஸை வச்சுமே இந்த படத்தை ஒரு டிசைன் மாதிரி ஒரு படம் லான்ச் பண்ணலான்றதுக்காக தான் இந்த படமே ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டே வந்து யூடியூபர்ஸ் வச்சு ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கிறது ஸ்டார்டிங் பாயிண்ட்.
படத்துல யாஷிகா இருக்காங்க, சாரா இருக்காரு, டபுள் மீனிங் நிறைய இருக்கும். டபுள் மீனிங்ல இல்ல, எல்லாமே ஸ்ட்ரைட் அண்ட் சிங்கிள் மீனிங். அதுக்கப்புறம் ஓமை கடவுளே கோமாளின்னு நிறைய படம் குடும்ப படம்லாம் நடிச்சிட்டேன். நீங்க இருந்தா அது பண்ணியா தான் நல்லா இருக்குல்ல, மனசு போனாம இருக்குல்ல. ஸோ யாஷிகா வந்து திறந்த அவங்க பரப்பு மனசு வேற கரெக்டா இருக்கும். சொல்லும் போது எப்படி இருக்கு, டபுள் மீனிங் இருக்குமான்னு கேட்க வரும். வேற ஒன்றும் இல்லை, தவறா கேட்கலாம். நல்லா இருக்கும். இன்னைக்கு டபுள் மீனிங்ல எல்லாமே எடுத்துருக்காங்க. டபுள் மீனிங் இல்லைன்னு நினைக்கிறேன். டபுள் மீனிங் இல்ல டபுள் மீனிங் எதுவும் படத்துல டபுள் மீனிங் எதுவும் இருக்காது, எல்லாமே சிங்கிள் மீனிங். சார் யாஷிகா என்ன காரணத்துக்காக வருது? ஏன்னா எந்த ஈவென்ட்மே ஷூட்டிங்ல இருக்காங்க இப்ப கொடைக்கானல். இப்ப கரண்ட்லி நாங்க கேட்டப்ப ஷூட்டிங்ல இருக்குன்னு சொன்னாங்க. இல்ல கொடைக்கானல் ஷூட்டிங்ல இருக்காங்க. கோபி சுதாருமே கொடைக்கானல் ஷூட்டிங் போயிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே இப்ப ரீசெண்டா நம்ம திடீர்னு பிளான் பண்ணனால அவங்களால வர முடியல. நீங்க ராஜேந்திர டேரக்டரும் நீங்க புக் பண்ணணும்னு எல்லாம் ஷூட்டிங்ல இருக்காங்க. எல்லாம் சாதாரண தான் இல்ல பழகுது. அவரு இப்பதாங்க வராரு ஷூட்டிங்ல இருந்து. இப்பதான் வராரு டைரக்டா இங்கதான் வராரு, ஷூட்ல இருந்து வராரு. இந்த மைக் இந்த ஸ்டார் காஸ்ட் மூவி வந்திருக்கு சார், ஏகப்பட்ட மூவி ஸ்டார் காஸ்டாவே இருக்கு. இப்ப யங் டீமா இருக்காங்க, ப்ரொடியூசர் கூட அதுல ப்ரொடியூசரா எங்களுக்கு தெரியாத அளவுக்கு இருக்காங்க. சோ இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து நீங்க எப்படி ஃபார்ம் பண்ண போறீங்க சார்? லீடர்ஷிப் ஏதாவது இருக்கா? என்ன இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் தான் எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே டெய்லி பரிச்சயமான முகமா இருக்காங்கன்றாங்க. எங்களுக்கு மெயின் ஃபோக்கஸ் ஆஃப் இதுவுமே வந்து டிஜிட்டல்ல இருக்க இந்த ஒரு 20 to 30 இந்த 16 to 30 இருக்க டார்கெட் தான் நாங்கள் ஏஜ் குரூப் தான் நாங்கள் டார்கெட்டும் பண்றோம். ஸோ மோஸ்ட்லி எங்களோட ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே டிஜிட்டல்ல நிறைய இருக்கும். ஸோ இதுதான் டிஜிட்டல்ல போவோம், ப்ரொமோட் பண்ணி போவோம். அதே மாதிரி எல்லா யூடியூபர்ஸா இருக்காங்கன்றனால அவங்க எல்லாருமே மோஸ்ட்லி நிறைய ஆன்லைன் யூஸ் பண்ற பசங்க, காலேஜ் பொண்ணுங்க, பசங்க, ஸ்கூல் பசங்க, இவங்கள தான் நாங்கள் டார்கெட்டே. நீங்க யூடியூப், இன்ஸ்டாகிராம், டிஜிட்டல்னால ஒரு கேள்வி கேட்கறேன் சார். உங்ககிட்ட சாரஸ் உங்ககிட்ட நான் யூடியூப்ல இருந்து வந்தனால கேட்கறேன். எல்லாமே தான் இந்த மூவியோட ப்ரமோஷனுக்கு வந்து இன்ஸ்டாகிராம்ல அதிகமான ஃபாலோவர்ஸுக்கு வந்து 2 lakhs 3 lakhs வந்து பே பண்றாரா ஒரு ரூமர் இருக்கு. அது ரூமரா, உண்மையா இல்ல ரூமரா? நான் இன்ஸ்டாகிராம்ல இல்லையே. இல்ல காமனா கேட்கறேன், உங்களோட ப்ரமோஷனுக்கு இந்த மாதிரி பண்றீங்களா? இல்ல சார், இப்ப படமே ரிலீஸ் பண்றதுக்கு அமௌண்ட் இல்ல அப்படி இப்படின்னு சொல்றீங்களா? இப்போ ஒரு ப்ரமோஷனுக்காக 2 லட்சம், 2 லட்சம் வீடியோக்கு 2 லட்சம் கொடுக்குற அளவுக்கு அமலா சாஜினி ஒருத்தங்க வந்து இன்ஸ்டாகிராம் 2 lakhs வாங்குறாங்க. இன்ஃப்ளூயன்சர் தான் பண்றாங்க. அப்படியே இன்ஃப்ளூயன்சர் தான் அப்படி வாங்குறாங்க. யூடியூப் ஆர்டிஸ்ட் யாரும் வாங்கல. இல்ல நீங்க குடுப்பீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இன்ஸ்டால 2 lakhs வாங்குறாங்களா? இப்ப நான் இன்ஸ்டால ஃபேமஸ் வச்சீங்க, என் படத்தை ப்ரமோஷன் பண்ணா என்கிட்ட கேக்குறீங்கன்னா நான் 2 lakhs கேட்பேன், 5 lakhs கேட்பேன். அந்த மாதிரி இந்த படத்துக்கு அப்படி இந்த படத்துக்கு தேவை இல்லைன்னு எனக்கு தோணுது. பட் அதனால அது 2 லட்சம் கொடுக்கறதுனால எந்த விதமான யூஸ் இல்லைங்கிறது எனக்கு என்னுடைய தனிப்பட்ட. ஆமா, அது அதுல எந்த விதமான, ஏன்னா வந்து இன்ஸ்டா பாக்குறவங்க யாரும் வந்து என்ன சொல்றது, அது அது ஒரு தனி உலகம். அதுக்கு வந்து ஆம்பளைகளுக்கும் இன்ஸ்டாக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ அதனால ரெண்டாவது இன்ஸ்டா பாக்குறவங்க யாரும் தியேட்டருக்கு வர போறது கிடையாது. அவங்க வீட்டிலேயே உட்காந்துட்டு எல்லாத்தையும் முடிச்சுக்குவாங்க. அதனால அது வேஸ்ட் தான் என்ன பொறுத்த வரைக்கும். தமிழ் இண்டஸ்ட்ரியில நிறைய பேய் படங்கள் வந்திருக்கு. இது என்ன வித்தியாசப்படும்? இதுவா? இது கண்டிப்பா வித்தியாசமா இருக்கும். ஏன்னா இது பேயை பார்த்தா பயம் வரணும். பொதுவா இதுல பயம் வராது. ஸோ அதனால நீங்க கூட ஒரு படம் நடிச்சிருக்கீங்க. அது ஒரு படம் பேரு கூட சொல்லுங்க. இருட்டரை மூட்டு குத்து. அது மாதிரி இருக்குமா இல்ல வேற மாதிரி? இருட்டரை மூட்டு குத்துல எது மாதிரி இருக்கு? எதுக்கு பாத்தீங்க நீங்க? இல்ல அதுல வந்து பொம்பளை பேய், இதுல ஆம்பளை பேய். நான் தான் பேய், இதுல அவர்தான் பேய். படங்கள் வந்து வருது, பெரிய படங்கள்லாம் தேட்டர் ஒதுக்கிறாங்க. சின்ன படங்களுக்கு தேட்டரே கிடைக்கல. பசுமீட் கொடுக்கும்போது சந்தோஷமா இருக்காங்க, ரிலீஸ் பண்ணும்போது கிடைக்கலன்னு சொல்லி இதே இடத்துல அழுவ ஆரம்பிச்சாங்க. நிறைய ப்ரொடியூசர் டைரக்டர்லாம் எங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, எங்களோட பேரே கிடைக்கலன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்களும் அதே கேட்டகரியில தான் வரீங்க. ஸோ உங்களுக்கு தேட்டருக்கெல்லாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஸோ படம் இப்போ நமக்கு ரிலீஸ் ஆகுதுன்றப்போ நமக்கு டீசென்ட் ஸ்க்ரீன்ஸ் தான் நாங்கள் அட்டம் பண்ணிருக்கோம். ஸோ அட்டம் பண்ணுறப்போ டீசென்ட் ஸ்க்ரீன்ஸ் எங்களுக்கு கிடைக்கும் நம்புகிறோம். எங்களுக்கு வந்து படம் ரிலீஸ் ஆகிட்டு நமக்கு படம் நல்லா இருக்குன்றப்போ ஒரு வேர்ட் ஆஃப் மவுத்தில் படம் இன்னும் கொஞ்சம் கூட புஷ் ஆகும். நெக்ஸ்ட் வீக்ஸில் புஷ். இப்போ எந்த படமே புது படம் இப்போ வந்து ரீசெண்டாக வந்து எந்த படமே ஓப்பனிங் அப்போ
கிடைக்கிற ஸ்க்ரீன்ஸை தாண்டி ஒரு 4-5 நாள் கழிச்சு ஸ்க்ரீன்ஸ் ஜாஸ்தி ஆகுது. ஸோ அதுதான் இப்போதைக்கு எங்களோட ஒரு பக்கத்தில் இருக்க நியர் ஃபியூச்சரில் நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு கோலாக அதுதான் பார்க்குறோம். ஸோ படம் ரிலீஸ் ஆகட்டும், ரிலீஸ் ஆகும்போது நமக்கு டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் ஸ்க்ரீன்ஸ் இருக்கட்டும், படம் நல்லா இருந்தால் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது எங்களோட பெரிய நம்பிக்கையாக இருக்குது. அதுதான் அதை நோக்கி தான் நாங்கள் ஒர்க் கம்பைன் பண்ணிருக்கோம். இப்ப படங்கள்லாம் வந்து சார் புது படம்லாம் வந்து தேட்டர் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா பழைய படம் ரிலீஸ் ஆன படத்துக்குலாம் வந்து இப்ப தேட்டர் கிடைக்குது. அதை பத்தி உங்களோட கருத்து? படங்கள் இப்ப அது கிடைக்குது. ஆனா உங்க சீசன் உங்களை விட ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கோ புது ஆளுக்காக கொடுக்க மாட்டாங்க. என்ன அதை உங்களுக்கு கருத்து சொல்லுங்க. அது அந்த படங்கள்லாம் நான் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு ஷோ 2 ஷோ இருக்கு. அதுக்கப்புறம் அதுவும் ரிலீஸ் ஆகுற தப்பு இல்லைன்னு எனக்கு தோணுது. சில அது எல்லாமே ட்ரெண்ட் செட்டரான ஒரு மூவி. ஒரு மறுபடியும் ஒரு அதை இப்போ கில்லி படமே ரிலீஸ் ஆகுதுன்னா நாங்கள் போய் பார்க்குறோம்னா எங்களுக்கு ஒரு அது பழைய அனுபவங்கள் அந்த இதெல்லாம் ஞாபகம்னு சொல்லிட்டு அந்த படம் ரிலீஸ் ஆகுது. பட் என்னோட கருத்து என்ன அப்படின்னா, கண்டென்ட் வைஸ் படங்கள் தமிழில் ரிலீஸ் ஆனாதான் அது ஒரு ஆரோக்கியமாக இருக்கும். இங்கே நிறைய மார்க்கெட்டிங் வைஸ் போயிட்டு இருக்கு. பட் கண்டென்ட் வைஸ் இப்போ மலையாளம்லாம் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வைஸ் நிறைய படங்கள் வந்து நல்ல நல்ல படங்கள் வந்துகிட்டு இருக்கு. இங்கே அது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு அப்படிங்கிறது என்னோட பெரிய ஹீரோக்கள், தெரிஞ்ச ஹீரோக்கள் முகம், தெரிஞ்ச பெரிய ஹீரோக்கள் அஜித் போன்றவங்க உடனே பப்ளிக் ஆகிடும். பேனர் பெருசாக இருந்தால் பப்ளிக் ஆகிடும். உங்களுக்கு எப்படி நீங்க பப்ளிக் பண்ண போறீங்க? கண்டென்ட் நல்லா பண்ணியிருக்கோம்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ நல்லா இருக்குன்னு ஒரு 4 பேர் உங்களை மாதிரி ஒரு நல்ல மனுஷங்கலாம் சொன்னா அப்படியே பிடிச்சிக்கிட்டு வந்துடும். ஆமா, வரதில்லை. ஆமா, அதான் வரதில்லை. எல்லாம் இன்ஸ்டால தான் இருக்காங்க. நீங்க சொன்னீங்களே எப்படி நீங்க டெவலப் பண்ண போறீங்கன்னு தான் கேட்க வரோம். ஏன்னா லவ் நீங்க சொன்ன மாதிரி லவ் டுடேன்றது சின்ன படம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது பெரிய படம். ஏஜிஎஸ் பேனர்ல பெருசா ஓப்பனிங் ஆச்சு. அதனால அது பெரிய ப்ரொமோஷன் போச்சு. உங்களுக்கு தான் சின்னது இல்லை. நீங்க எல்லாருமே புதுமுகமா தெரிஞ்சு இது வரணும், 1-2 பேரு தெரியும் அப்படின்றதுனால மக்கள் வருவாங்கன்னு தெரியல. எப்படி இது மக்கள்கிட்ட எடுத்து போய் சேர்ப்பீங்க? நமக்கு இப்ப படம் ரிலீஸ் அதுதான் நீங்க தான் அதுதான் எதிர்பார்க்கு. என்னன்னா எல்லாமே யூடியூபர்ஸ், நாங்க வந்து இன்ஸ்டால இல்ல ஸ்டோரியில இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பிளாட்ஃபார்ம்ல இருக்கு, டிஜிட்டல் இருக்காங்க. ஸோ பத்திரிகை துறையில நீங்களே இருக்கிற போது எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். படத்தை கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா கண்டிப்பா படம் ஒன்ஸ் மவுத் டாக்ல கொஞ்சம் கொஞ்சமா போகலாம். எங்களோட எய்மே வந்து ஃபர்ஸ்ட் நாள் ஹவுஸ்ஃபுல்லா இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. நாங்கள் ஒரு 2nd டே 3rd டே போகும்போது ஃபர்ஸ்ட் நாளோட ரிவ்யூஸ்னால 3வது நாள் 4வது நாள் ஹவுஸ்ஃபுல்லா இருக்குன்னு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ அது ரிவ்யூஸ் வச்சு தான் நாங்கள் ஒர்க்கும் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி முடிஞ்ச அளவுக்கு டிஜிட்டல் எவ்வளோ தூரம் நம்ம பண்ண முடியும், அது மாதிரி இப்போ ப்ரெஸ் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணி எல்லா மீடியம்ஸ்லையுமே பேசி இந்த படத்தை எவ்வளோ தூரம் எல்லாருக்கும் காது கொண்டு போக முடியுமோ அவ்வளோ தூரம் ட்ரை பண்ணிருக்கோம். சராஜி டேரக்டர் இருக்கே, டேரக்டர் ரொம்ப சின்ன பையனமா தெரியாது. எப்படி அவரை இதுக்கு முன்னாடி ஒரு யூடியூப்ல இருந்திருக்கோம், எப்படி அவர் நம்பி இறங்குறீங்க எல்லாம்? இல்லை, எல்லாமே அதுக்கு முன்னாடி அவன் எருமசாணியில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ எல்லாருமே வந்து இந்த படம் ஸ்டார்ட் பண்ணப்ப எல்லாருமே வந்து அப்போதான் வளர்ந்து வர ஒரு ஸ்டேஜ், எல்லாமே ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் அந்த ஒரு இதில் இருந்ததுனால ஸோ ப்ரொடியூசர் கிடைச்சதுனால அது ஒரு ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அவ்வளோதான். இது ஒரு இப்போ ஜாலியாக தான் ஸ்டார்ட் பண்ணது, ஒரு ஜாலியாக எடுத்தோம். ஆனால் படமாக வந்து ஒரு தியேட்டருக்குள்ள ஒரு ஷூட் மாதிரியே இருக்குது, ரொம்ப ஜாலியாக எடுத்தோம். பட் இந்த கொரோனா இந்த இதனால கொஞ்சம் நிறையவே டிலே ஆயிடுச்சு. படத்துல எந்த கருத்துமே கிடையாது. உங்க சார்ஜ் சப்ஜெக்ட் ஒரு கேள்வி சார். நீங்க ஏற்கனவே மூவிக்கு வந்து ஃபீட்பேக் கொடுத்துருப்பீங்க, ரிவ்யூ பண்ணிருப்பீங்க. நான் ரிவ்யூ பண்ணதில்ல, பாத்துருக்கேன். கிண்டலுக்குலாம் கூட சொல்லிருக்கீங்க. பாத்துருக்கோம். 300 கோடி 400 கோடி 2 நாள்ல 1000 கோடி சொல்றாங்களே, இதை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன? நான் இன்னும் அந்த அளவுக்கு வளரல. நீங்க ஜாலியா சொல்லுங்க. உண்மையிலேயே அது ஓகேமா? அப்படியே ஒரு குரூப் ஒரு வீடியோ விஷன் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படியே நாங்க எல்லாமே ஒரே டீம் தான். நாங்க இவங்க எர்மசானில பண்ணாங்க, நான் அந்த டைம்ல எர்மசானில ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதனால அதுக்கும் முன்னாடி இவங்க எனக்கு ஆக்சுவலி காலேஜ் சீனியர் எனக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் காலேஜ்ல இருந்தே ஷார்ட் ஃபிலிம் என்னோட ஒர்க் பண்ணியிருக்காங்க. படத்துல ஒர்க் பண்றதுக்கு முன்னாடி நாங்க ஷார்ட் ஃபிலிம் என்னோட ஷார்ட் ஃபிலிம் ஹீரோயினா பண்ணோம். அதுக்கப்புறம் எர்மசானில ஒர்க் பண்ணோம். அப்படியே எர்மசானில இருந்து வரும்போது படத்துக்குள்ளேயுமே இவங்க கரெக்டா இருப்பாங்க அந்த கேரக்டருக்கு அப்படின்றப்போ இவங்க பேரே தான், ஹரிஜா தான் இவங்களோட பேர் படத்துலயுமே. ஸோ அது முக்கியமான விஷயம் என்னன்னா, எல்லா யூடியூபர்ஸ் இந்த மாதிரி நோனா இருக்க இந்த மாதிரி யூடியூபர்ஸ் எல்லாரோட பேருமே முடிஞ்ச அளவுக்கு அவங்க பேரே ரீட்டைன் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ
படத்துல கேரக்டர்ஸ் பேசிக்கும் போது வந்து ஆடியன்ஸ்க்கு ரிலேட்டபிளா இருக்குன்றதுனால அவங்க பேரே தான் இருக்கும் படத்துல. கோபி, சுதாகர், ஹரிஜா, விஜய் இவங்க பேர்லாம் அப்படியே தான் இருக்கும். நீங்க சொல்லுங்க, எல்லாம் பசங்களா இருக்காங்க, 2 பொண்ணு தான். யாஷிகா ஆல்ரெடி தெரியும். ஏன்னா அது வந்து யூடியூப்ல இருந்தே பழகிருச்சு. ஏன்னா டீமே வந்து பசங்களா தான் இருப்பாங்க, நான் ஒரே பொண்ணு தான். அண்ட் அதாவது பழகினால அது அவ்வளோ டிஃப்ரென்ஸா தெரியல. பட் என்னன்னா இன்னொருத்தவங்களும் இருக்காங்க, ரித்திகா இருக்காங்க, அவங்களும் ப்ளே பண்றாங்க இந்த ரோல், ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்றாங்க. அண்ட் நல்லா இருக்கும், டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன்னா கனெக்ட் பண்ணிக்குவாங்க, ஏன்னா யூடியூப்னாலே அதுதான் ரிலேட்டபிளா இருக்கும், கனெக்ட் பண்ணிக்குவாங்க அப்படின்றது. இதுவும் அது மாதிரி டிஃப்ரெண்டா அது கனெக்ட் பண்ற மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ இவங்க வந்து எனக்கு ரொம்ப வருஷமாவே தெரியும். அண்ட் இவர் எருமசாணின்னு வந்து டைரக்ட் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அப்படிதான் வந்து நாங்க 2 பேருமே, நானு விஜய் இந்த டீமே அப்படிதான் ஃபார்ம் ஆச்சு. ஓகே, நீங்க லாஸ்ட் டைம் ஒரு படம் வந்திருக்கு சபாநாயகன், அதையும் நடிச்சிருக்கீங்க. அது பெரிய ஹீரோ டீம். அது ஒரு அளவுக்கு தெரிஞ்ச டீமுங்க. அதை பத்தி உங்களுக்கு கருத்து சொல்லுங்க. ஏன் இந்த கெட்டப் சொல்றத சிவகார்த்திக் மாதிரி இருக்கீங்க, எதனால? இல்லை, இது கெட்டப்க்கு முதல்ல சொல்லிடுறேன். இப்போ அதர்வா சார் கூட இன்னொரு படம் பண்ணிட்டு இருக்கேன், அவருக்கு தம்பியா பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த படத்துல அந்த ரோலுக்கு இந்த மாதிரி ஒரு லுக் தேவைப்பட்டுச்சு, அதுக்காக மட்டும்தான். ஸோ இது இப்போ என்ன கேட்டீங்க சார்? இதுல நடிச்சனால தான் எனக்கு அந்த படம் கிடைச்சது. அண்ட் இவங்கெல்லாம் கூட ட்ராவல் பண்ணி அண்ட் மீன்ஸ் எருமசானில் ஒரு 2-3 வருஷம் 4-5 வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்கேன். இவர் தான் எனக்கு சீன் எழுதியிருக்காரு, இவர் தான் எனக்கு டயலாக் எழுதியிருக்காரு. அதெல்லாம் பேசி பேசி தான் எனக்கு மக்கள்கிட்ட ஒரு ரீச் கிடச்சிது. அந்த ரீச் மூலமாக தான் எனக்கு சபாநாயகன் கிடச்சிது, இன்னொரு படம் கிடச்சிது. ஸோ அந்த பேஸ் எல்லாமே ரமேஷ் அண்ணா போட்டது, கிஷோர் அண்ணா போட்டது, கணேஷ் அண்ணா போட்டது, விஜய் அண்ணா போட்டது, ஜோஷ்வா அண்ணா போட்டது. ஸோ இங்கே தான் நான் வந்து வளர்ந்தேன். ஸோ என்னை உருவாக்கி தேத்தி கொண்டு வந்தது எருமசாணி தான். தேங்க்யூ. படம் ரிலீஸ் ஆகுது, எல்லாம் பேசுறாங்க. ப்ரொடியூசர் பேசவே மாட்டாரு, ஓரமா உட்காந்து பயந்து என்ன காரணமே தெரிய மாட்டேது. ஸோ அந்த படம் 29 ரிலீஸ் ஆகுது. ஸோ அதெல்லாம் கண்டிப்பா உங்க சப்போர்ட்லாம் வேணும். கண்டிப்பா டிக்கெட் கொடுத்து படம் பார்க்குறவங்களுக்கு இது பெரிய என்டர்டைன்மெண்ட் மூவியா தான் இருக்கும். அந்த 2 மணி நேரம் போறது எங்கேஜா தான் இருக்கும். ஒரு படம் பண்ணிருக்காரு, 1000 பொற்காசுன்னு ஒரு படம் போயிருக்கு. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து 1+1 ஃப்ரீ கொடுத்துருக்காரு. ஒரு டிக்கெட் வாங்கினா ஒரு டிக்கெட் ஃப்ரீ கொடுத்துருக்காரு. எப்படி பாக்குறீங்க நீங்க? ஏன்னா அவரு வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் உள்ள வராரு, ஏதாவது வித்தியாசமா பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. சார் அந்த படமும் நல்ல படம் தான், நான் கேள்விப்பட்டேன். கிரிட்டிக்ஸ் வைஸா நல்லா தான் இருந்துச்சு, நானும் பார்த்தேன், காமெடியா இருந்துச்சு. ஸோ ஆடியன்ஸை உள்ள வர வைக்கிறதுக்கு சின்ன படத்துக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு பஸ் தேவைப்படுது. இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹாரர்ங்கிற ஒரு எலிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சப்போர்ட்டிங். ஹாரர்னாலே ஒரு 20% ஆடியன்ஸ் கண்டிப்பாக போய் பார்ப்பாங்க. படம் நல்லா இருந்துச்சுன்னா மொத்தத்தால ஓடும். ஸோ 1000 பொற்காசுகள் படம் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா அந்த 1+1 டிக்கெட் வந்தது ஆடியன்ஸ் உள்ள வரைக்கிற ஒரு புஷ் தான். பட் நல்ல ஐடியா தான் அது. வரவங்களுக்கு இப்போ லேட்டஸ்டா ஒரு பாடலாசிரியர் ஒரு படம் அரணம் சொல்லிட்டு ஒரு வருது. அரணம் சொல்லிட்டு ஒரு அவர் என்ன சொல்றாருன்னா, சினிமாக்காரனே அழிக்கிறானுங்க, சினிமாவை அழிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. நீங்க யூடியூபர்ஸ் உங்களுக்கு எப்படி வழி விடுறாங்களா இல்லையா? படத்துக்கு வெளிவரதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குமா? இல்ல அழுத்தம் கொடுக்குறாங்களா சினிமா? இல்ல அந்த மாதிரி எந்த ஒரு ப்ரொசஸுமே நாங்களாம் ஃபீல் பண்ணல. இல்லை, எங்களுக்கு சினிமா கம்ஃபர்டபுளா தான் இருந்தது. ஆக்சுவலி நாங்கள் யூடியூப்னு ஒரு மீடியம்ல போனதுக்கான காரணமே வந்து ஷார்ட் ஃபிலிம்ல இருந்து படம் வர ஆரம்பிச்சது. நாங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அது நல்லா போறப்போ அது மூலமா ஒரு சான்ஸ் கிடைச்சது தான். நாங்கள் எல்லாரோட நோக்கம் வந்து சினிமாவாக தான் இருந்தது ஸ்டார்டிங்ல. ஸோ அதுக்காக யூஸ் பண்ணப்பட்ட மீடியம் தான் யூடியூபே தவிர நாங்கள் யூடியூபர்ஸ்னால சினிமா கிடையாது. சினிமாவை நோக்கி வர்றதுக்காக யூடியூப்பை யூஸ் பண்ணோம், அவ்வளோதான். அண்ட் இன்னொன்று, இப்போ யூடியூபர்ஸ் வந்து ஆக்சுவலி கொஞ்சம் வெல்கம் தான் பண்ணுறாங்க. ஏன்னா 25% ஆஃப் ப்ரொமோஷன் வந்து அவங்களே பண்ணி கொடுத்துட்றாங்க அவங்க சேனல்ல இருந்து. ஸோ எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெல்கமிங் இருக்கு. ஸோ அதே மாதிரி கிளைமேக்ஸ்லையுமே வந்துட்டு இப்போதான் ரீசெண்டாக ஒரு சின்ன விஷயம் ட்ரை பண்ணோம். ஸோ இதனால் ஏன் படம் லேட் ஆச்சு அந்த மாதிரி இருக்கப்போ இந்த மாதிரி ஏன் அப்படின்றதுக்காக வந்து சும்மா கிளைமேக்ஸில் ஒரு சின்ன விஷயம் ட்ரை பண்ணிருக்கோம். படம் பார்த்து